ட்ரம்ப் கிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு சுமார் 2 வாரத்துக்கு சண்டை வேண்டான்னு ஒரு அறிவிப்பு வந்தப்ப ஈரான் நிரந்தரமா சண்டை வேணாங்கிறதுக்காக வச்ச 10 கோரிக்கைகளை யோசிக்கிறேன்னு சொன்ன ட்ரம்ப் அப்புறமா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு கழட்டி விட்டுட்டாரு. அதுல லெபனான், காசா, ஏமன் மேல இஸ்ரேல் பண்ற தாக்குதலை உடனே நிறுத்தணும்னு ஈரான் கேட்டிருந்ததும் அடங்கும். ஆனாலும் இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கு. போன வியாழக்கிழமை லெபனானோட பெய்ரூட்ல பண்ண தாக்குதல்ல 250 பேருக்கு மேல செத்துட்டாங்கன்னு நியூஸ் வந்துச்சு. இதனால தான் ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் இஸ்ரேல் பண்ற இந்த தாக்குதல் அமெரிக்கா ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீற மாதிரி இருக்கு. லெபனான்ல சண்டை நிறுத்தம் அறிவிக்கிற வரைக்கும் அமெரிக்கா கூட சமாதான பேச்சுல கலந்துக்க மாட்டேன்னு எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சமாளிக்க தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்ல இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. லெபனான்ல சண்டை நிக்கிற வரைக்கும் சில கண்டிஷனோட ஈரான் அமெரிக்கா கூட பேசலாம்னு ஒரு ஐடியால இருக்காங்களாம். குறிப்பா லெபனான்லயும் மத்த இடங்கள்லயும் சண்டை நிறுத்தம், ஹோர்முஸ் நீரிணை பிரச்சனை, ரொம்ப நாளா இருக்க நிரந்தர அமைதிக்கான உடன்படிக்கை, இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையோட நோக்கமா இருக்குமா. அதுக்காக அமெரிக்கா சைட்ல இருந்து துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீம் இஸ்லாமாபாத் வந்திருக்காங்க. ஈரான் சைட்ல இருந்து வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, வெளியுறவு துணை அமைச்சர் கூட பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், ராணுவ தளபதி அசி முனீர்லாம் கலந்துக்க போறாங்களாம்.